God. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே உண்மையா இருக்கிற மக்கள் மிக குறைவே. அன்பானவர்களே, இந்த ஊழியத்தின் பாதையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 46 ஆண்டுகள் வாழ்கிறேன். இன்றைக்கு ஆழமாய் பேசுகிறார்கள், ஆனால் ஆழமான வார்த்தை இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஆழமாய் பேசுகிற எல்லாரும் ஆழமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. ஆழமாய் பேசலாம், ஆனால் ஆழமாய் பேசினாலும் வாழ்க்கை ஆழமாய் இல்லாவிட்டால் வார்த்தை ஆழமாய் இருக்காது. எனக்கு அன்பானது கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஆழமாய் இருக்க வேண்டுமானால் அன்பானவர்களே, எந்த சூழ்நிலைகளும் கர்த்தரை நம்புங்கள். ட்ரஸ்ட் தி லார்ட். ஏனென்றால் இந்த நாட்களிலே நன்மை பெற்ற உலகம், நன்மைக்கு தீமை செய்கிற உலகம், நன்மைகளை புறக்கணிக்கிற உலகம், ஏமாற்றுகிற உலகம், எதிர்த்து பேசுகிற உலகம், உண்மைக்கு இங்கே நீதி இல்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அக்கிரமங்கள் கிரமங்கள் தான் அக்கிரமங்கள். புரியுகிறேன். அக்கிரமமாக வாழ்கிற ஒருவர் இந்த பூமியிலே மதிக்கப்படுகிறார். கிரமமாய் வாழ்கிற ஒருவர் இந்த பூமியிலே உதாசீனம் பண்ணப்படுகிறார். ஊழியத்திலும் இதுதான் உண்மை அன்பானவர்களே. ஆனால் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது தெரியுமா? என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு மத்தியிலே அன்பானவர்களே, எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் போது நான் கர்த்தரை நம்பலாம், துதிக்கலாம், பாடலாம், ஆடலாம், பிரசங்கம் பண்ணலாம், 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகலாம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே அன்பான கர்த்தர் பிள்ளையே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இது சொல்வதற்கு தைரியம் தேவை, சொல்வதற்கு துணிச்சல் தேவை, இது சொல்வதற்கு விசுவாசம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் மேல் ஒரு அன்பு தேவை. அந்த அன்பு இருக்குமானால் நீங்கள் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். 2வது குறிப்பு, இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளிலே, எதிர்மறையான நிலைகளிலே நீங்கள் யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம். கர்த்தரே நியாயம் தீர்ப்பார். இது ரொம்ப கடினம். நான் நினைக்கிறேன், நான் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நான் எதிர்த்து பேசாவிட்டால், நான் நிரூபிக்காவிட்டால், நான் அமைதியாக இருந்தால் அது உண்மையாகிவிடும். இல்லை அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பகுதியில் 1000 நியாயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த நியாயங்கள் உலகத்துக்கு புரியாது. உங்கள் பகுதியில் 1000 நீதி இருக்கலாம். இந்த உலகம் நீதியை நம்பாத உலகம். வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாமல் இருந்தார், அவர் மௌனமாக இருந்தார், அடிக்கப்படுகிற ஆட்டை போல இருந்தார். யோசித்து பாருங்கள். உலகத்தில் சொல்லுவார்கள், மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. எல்லா பழமொழிகளையும் எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியாது. அன்புக்குள்ளே உங்களுடைய அமைதி ஒரு ஆவிக்குரிய கனி. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பொறுமை ஆவிக்குரிய முதிர்ச்சி. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், ஒரு வார்த்தை பேசினால் 1000 வார்த்தை பேசுகிற மனைவி, ஒரு வார்த்தை பேசினால் 1000 வார்த்தைகளை பேச